இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் எல்லாம் உன்னதமான உயர்ந்த அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசாட்சியும் உருவாவதற்கு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் வேண்டுகோள் வைத்தது அது பலரையும் பிரமிக்க வைத்திருக்கிறது. நம்முடைய பிரபஞ்ச பீடத்தில் அறநெறி அரசியல் மலர்வதற்காகவும் அறம் சார்ந்த அரசுகள் உலகம் முழுவதும் உருவாவதற்காகவும் உலக மக்கள் அனைவரும் அன்பும் கருணையுமாக இணக்கமாக ஒரே குடும்பமாக வாழுகிற சமுதாயம் மலர்வதற்காகவும் தர்மம் தழைக்க அதர்மம் அழிந்திட பிரித்தியங்கரா நிகும்பல மகா யாகம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதையும் நாம் தெரிவித்திருந்தோம். இது கண்டு பல அருளாளர்களும் சந்நியாசிகளும் சாதுக்களும் அருளாளர்களும் உணர்வு பூர்வமாக நம்மை தொடர்பு கொண்டு, சுவாமிஜி அவர்களே, உங்களுடைய இந்த இறை பணியில் நாங்களும் பங்கேற்கிறோம். ஈசன் நமக்கு எல்லோருக்கும் உண்மையான ஞான கதவை திறந்து வைத்திருக்கிறார். உண்மையான ஆன்மீக பணிக்கான வழிகாட்டுதலை ஈசன் தந்திருக்கிறார். அந்த பணியிலே நாம் பயணிப்போம், கரம் இணைந்து செயலாற்றுவோம், மக்களுக்கு நல்வழி காட்டுவோம். இந்த உலகம் முழுவதும் நம் மண்ணில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அருளாட்சிகள் மலரட்டும். அதற்கு மக்களுக்கு நாம் வழிகாட்டுவோம். அதற்காக நாங்களும் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கிற பொழுது அந்த பேரானந்தத்தில் பெருமகிழ்ச்சியில் நாம் திகைத்து போய் நிற்கிறோம். எல்லாம் ஈசன் செயல் என்பதை அறிந்து நாம் அதிர்ந்து போய் நிற்கிறோம். இந்த மண்ணில் சத்திய யுகம் பிறக்கப் போகிறது என்பதை ஈசன் தெரிவித்து விட்டான். அதற்கான திருவிளையாடல்களை ஈசன் துவங்கிவிட்டான் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மன்னர்களாட்சி அனைத்து நாடுகளிலும் அசைக்க முடியாத நிலைமையிலே இருந்த பொழுது பல மன்னர்கள் சுயநலத்திலும் சுகபோகங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்திய அவலத்தில் அவைகளிலே இருந்து விடுபடுவதற்கு இந்த உலகம் முழுவதுமான மன்னராட்சிகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து அதிசயம் படைத்த ஈசன் இப்பொழுது இந்த மண்ணிலும் தர்மம் தவறிய அரசியல்வாதிகளை அழிப்பதற்கும் தர்மம் தவறிய அரசியலிலே ஈடுபடுகின்ற மக்களை தண்டிப்பதற்கும் ஈசன் தயாராகிவிட்டான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சந்நியாசிகளும் சாதுக்களும் அருளாளர்களும் சபதம் ஏற்றிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே அறம் சார்ந்த அரசியலுக்கும் அருள் நிறைந்த தர்மத்திற்கான ஆட்சிகள் நிலைபெறுவதற்கும்
அதற்காக மக்களுக்கு வழிகாட்டுவதற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு சபதமேற்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்பதையும் ஈசன் தெரிவித்திருக்கிறான். அறம் தவறியவர்கள், தவறான பாதையிலே பயணிக்கின்றவர்கள் அரசியல் களத்திலே இருந்து அகற்றப்படுவார்கள். அத்துமீறுகிறவர்கள் அழிக்கப்படுவார்கள். தேர்தலிலே போட்டியிடக்கூடிய எவராக இருந்தாலும் தங்களுடைய சுயநலங்களை துறந்து, குடும்பங்களை துறந்து, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான தகுதியும் வாய்ப்பும் இருக்கிறவர்களே அரசியல் களத்தில் களம் காணுகிற நிலைமை இந்த மண்ணிலே உருவாகும். சுயநலத்திற்காக அரசியலை வியாபாரமாக்கி ஊழல் செய்து தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக அரசியலை பயன்படுத்துகிறவர்கள் தயவுதாட்சிணியமில்லாமல் தண்டிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேர்தலிலே நின்று அவர்களுக்கு ஓட்டளித்தால் ஓட்டளிக்கக்கூடிய வாக்காளனும் மக்களும் பாவத்திற்கு உள்ளாகி தண்டனைக்கு உட்படுவார்கள். தவறானவர்களுக்கு ஓட்டளிக்கின்றவர்கள் இந்த இகலோகத்திலும் பரலோகத்திலும் ஓட்டாண்டிகளாக அலைய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதைத்தான் ஈசன் தெரிவித்திருக்கிறான். தற்பொழுது அருளாளர்கள், சன்னியாசிகள், சாதுக்கள், அனைத்து ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்களும் இந்த மக்களுக்கு அறம் சார்ந்த அரசியலுக்கும் அருள் சார்ந்த அரசும் உருவாவதற்கு வழிகாட்டுவதற்கு சங்கற்பம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைமை இந்த மண்ணில் சத்திய யுகம் பிறக்கிறது. தர்மத்திற்கான அரசியலும் தர்மத்திற்கான ஆட்சிகளும் நிலை பெற இருக்கிறது. இந்த தர்ம யுகத்தில் பயணிப்பதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ள முன்வாருங்கள். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.